ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் இன் கோயம்புத்தூர் ஜங்ஷன். என்னடா கோயம்புத்தூர் ஜங்ஷன் இந்த இடத்த பார்த்ததே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பேக் என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 27 டிசம்பர் 2023ங்க. நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் வந்து 30th வந்து இனாகரல் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதோட ட்ரையல் ரன் கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்க. நேற்று நைட்டு 9 o'clock மேலே தாங்க ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ டக்குன்னு நம்ம முடிவு பண்ணுறோம் ட்ரையல் ரன் எடுத்தே ஆகணும். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உள்ளே போய் சொல்லலாம். சரி வாங்க இப்போ பேக் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா 4:18 ஆச்சுங்க. இந்த 5th பிளாட்ஃபார்ம் வந்தோம். வந்தே பாரத் தெரிஞ்சு. ஆனால் இது எந்த ஊருன்னு தெரில, சென்னையா பெங்களூரான்னு தெரில. வந்து பார்த்தா அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. ஏன்னா இந்த டைம்லாம் அவ்வளோக்கா டிபார்ச்சரே இருக்காதுங்க. ஏன்னா ஒன்று 1 மணி நேரம் கழித்து வந்தீங்கன்னா கையாமையான்னு இருக்குங்க. வாட் அ மெமரிஸ். எஸ், நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை பார்த்தாச்சு. பட் திஸ் இஸ் வெதர் சென்னை ஆர் பெங்களூர், ஐ டோன்ட் நோ. சென்னையா பெங்களூரான்னு தெரிலைங்க. 5 o'clock இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். காலையில் எந்திரிச்சு குளிச்சு கரெக்டாக இந்த கதையை கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருங்கன்னா பார்த்துக்கோங்க. காலைல ஒரு 3:30க்கு அலாரம் வச்சேங்க. 3:30க்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு தலை குளிச்சுட்டு வரக்கு கரெக்டாக ஒரு 3:50 ஆச்சு. வீட்டில் 4 மணிக்கு கிளம்புனா சாமி கும்பிட்டு கரெக்டாக 4:10க்கு இங்கே வந்தாச்சுங்க. ஸோ நவ் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கோம். வாங்க இன்னும் ஃபர்தராக நிறையா டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ வந்தே பாரத் எடுத்துகிட்டு கொண்டு வருவாங்க. அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த ட்ரையல் ரனை பார்க்கலாம். எஸ், நம்ம ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வெள்ளை குதிரை. அவன் தான் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் ட்ரையல் ரன்னாக போகிறாங்க. இங்கே கோயம்புத்தூரில் 5 o'clock டிபார்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தர்மபுரி தாங்க. ஹொசூர் அப்புறம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் தாங்க. இந்த ட்ரையல் ரனில் பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம்லாம் ஸ்டாப்பேஜெல்லாம். ஸோ அதை பற்றி நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பூஜையெல்லாம் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம இந்த ட்ரையல் ரனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் ரன், அதாவது சோதனை ஓட்டம் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகி நம்ம பெங்களூரில் 11:30க்கு முடியுங்க. ஸ்டாப்பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓமலூரில் 7:40க்குங்க, அதுக்கப்புறம் தருமபுரி 8:30க்குங்க, அப்புறம் வந்து நம்ம ஹொசூருக்கு அப்புறம் பெங்களூர் கண்டோன்மெண்ட். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகாதுங்க. பிகாஸ் உதய் எக்ஸ்பிரஸ் போகிறனால இதை வந்து கண்டோன்மெண்ட்டோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு கிளம்புது, அங்கே 11:30க்கு போயிடும், அங்கே 1:40க்கு கிளம்புது, இங்கே 8 மணிக்கு வந்துடுங்க. ட்ரெயின் நம்பர் தரல, ஷெடியூல்லாம் கொடுத்துட்டாங்க, ஸ்டாப்பேஜ் ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபேர் பார்த்திங்கன்னா 1300 சிசியில். எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் ஒரு 2100 வரலாம், எவ்வளோ வேணால் வரலாம். பயங்கரமாக பூஜையெல்லாம் போயிட்டுருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ், இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டோட எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நம்ம Jan 1st கமர்ஷியலாக ரன் ஆக போகுதுங்க. கம்மிங் சாட்டர்டே பார்த்திங்கன்னா இனாகரல் ஃபங்க்ஷன் இருக்குங்க. அதை கவர் பண்ண முடியுமானா நமக்கு டவுட்டு தான். ஏன்னா நமக்கு ஒன்றும் பாஸ் கிடைக்கல. பார்க்கலாம். நிறையா பேர், நிறைய ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எதுவும் சொல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லபடியாக எடுத்துகிட்டு நம்ம சோதனை ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். 30th வந்து எடுக்க முடியுமான்னு டவுட்டு தாங்க.
அதாவது ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன்னாக எடுக்க முடியுமான்னு டவுட்டு தான். என்னடா 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கேன், மாதம் ஒரு 10,000 வரும்னு நினைக்கிறீங்க. பட் அது இல்லைங்க இந்த விஷயம். இந்த யூடியூப்ங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இந்த ஷார்ட்ஸ் போட்டு கொஞ்சம் கெடுத்துட்டோன்னு நானே சொல்லிக்குவேன். ஏன்னா என் ஷார்ட்ஸ் போடுறதுனால யூனிக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் நிறைய பேசிட்டு போகலாம், சொல்கிறேன். எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. செமையாக இந்த ட்ரையல் ரன் சோதனை ஓட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குங்க. செமையாக இருக்குங்க. இப்போ வந்து பூசணிக்கு உடைக்க போகிறாங்க, அதையும் பார்த்துடலாம். இந்த சோதனை ஓட்டத்துக்கு அப்புறம் நம்ம டிசம்பர் 30 பார்த்திங்கன்னா இனாகரேஷன் ஃபங்க்ஷன் இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி தான் கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு Jan 1 கமர்ஷியல் ரன் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத்துக்கு. டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சும்மா உள்ள பலன்னு சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா நம்ம கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத். இந்த சோதனை ஓட்டம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11:30 முடிஞ்சிருங்க. அங்கே 1:40 எடுத்து இங்கே 8 மணிக்கு வந்துடுங்க. இப்போதைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் மட்டும்தாங்க. ப்ரைஸ் கூட கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். 1300 ரொம்ப அதிகங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி கிளம்புற உதயம் பார்த்தீங்கன்னா 625 ரூபா ஃபேர் பண்ணுறா சிசிக்கு. இவன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். எஸ், நம்ம கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் ஒரு பயங்கரமான அருமையான பூஜையை முடிச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இருக்குது. 52 ஆச்சு. கரெக்டாக 5 o'clock டிபார்ட் ஆயிரும். நம்ம சோதனை ஓட்டம் நல்லபடியாக சக்ஸஸாக முடியணுங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் 373 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 30 நிமிஷத்தில் கவர் பண்ணுதுங்க. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் உதய கிளம்ப அவன் வந்து பங்கார்பேட், குப்பம், ஆந்திராலாம் போவான். அவன் வந்து இங்கே 5:45 கிளம்பி அங்கே 12:40 போவான். இவன் 5 o'clock டிபார்ட் ஆகி 11:30 ரீச் ஆயிடுவான். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து 1:40 டிபார்ட் ஆகி இங்கே கோயம்புத்தூர் ஒரு 8 o'clock ஷார்ப்பாக ரீச் ஆயிடுவாங்க. இன்றைக்கி சோதனை ஓட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம 30th வந்து இனாகரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கமர்ஷியல் வந்து January 1 இனாகரேட் பண்ணுறாங்க கமர்ஷியல் ரன். நம்ம ட்ரெயின் கிளம்புறக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ டென்ஷன் டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்தே பாரத் வந்து ரெடியாக இருக்கார் கிளம்புறக்காக. 1 minute to go.
எஸ், ஷார்ப்பாக 5 AM கிளம்பிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம்லாம் ஷெட்யூல் கொடுக்கல. பட் நிற்பாங்களான்னு தெரில. ஆனால் அந்த ஒரு சார் வந்து ஈரோடு வரைக்கும் போகிறேன், நிற்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பட் ஐ டோன்ட் நோ. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஓமலூரில் 740 கொடுத்துருக்காங்க. ஓமலூர், தருமபுரி அண்டு ஹொசூர், அப்புறம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுங்க. வண்டி அனுப்பிவிட்டாச்சு. மறுபடியும் எங்கடா போகிறேன்னு கேட்பீங்களா? எஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் பொள்ளாச்சி வண்டி நிற்கிறாங்க. பொள்ளாச்சி வண்டி பார்க்கலாம். பொள்ளாச்சி வண்டி நேம் போர்டு அன்றைக்கி மாற்றோமா செம்மொழியில் மாற்றலை, இப்போ மாற்றிருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடலாம். எஸ், இந்த சந்தோஷத்தை பார்க்குறக்கு, இந்த விஷயத்தை பார்க்குறக்காக தாங்க வந்தேன். முதல்ல ஃபஸ்ட் நாள் வந்திருந்தோம், அது வந்து ரேக் போடல. இப்போ மன்னார்குடி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ரேக் சாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஃபீலே தனி ஃபீலுங்க. இதை பார்க்குறக்காக மட்டும்தான் வந்தேங்க. சரிங்க, நம்ம வந்தே பாரத்தை பார்த்துருப்பீங்க. ட்ரையல் ரன் சோதனை ஓட்டத்துக்கு வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அதை மறக்காமல் பாருங்கள்.